சில சகோதரர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது பராஅத் எனப்படக்கூடிய இரவு மார்க்கத்தில் உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். ஏனென்றால் இந்த இரவிலே மக்கள் இந்த நாளிலே நோன்பு நோட்கின்றார்கள். அதே போன்று இந்த நாளுடைய இரவிலே அவர்கள் கியாமுல் லைல் நின்று வணங்குகின்றார்கள். இவ்வாறான இபாதத்களை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறான ஒரு விடயம், இவ்வாறான ஒரு இரவு மார்க்கத்தில் உண்டா, இந்த இரவுக்கு ஏதாவது சிறப்பு அல் குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்றதா போன்ற கேள்விகளை கேட்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, இந்த பராஅத் எனப்படக்கூடிய இரவு என்றால் என்ன? அதாவது இந்த பராஅத் எனப்படக்கூடிய இரவு ஷஅபானுடைய மாதத்தில் 15வது நாளிலே அதனுடைய இரவை கியாமுல் லைல் அதே போன்று நோன்பு நோட்பது மூலமாக அவர்கள் சிறப்புப்படுத்துகின்றார்கள். அதாவது நாங்கள் பார்க்கலாம், இதுதான் பராஅத் எனப்படக்கூடிய இரவு. இந்த பராஅத் இரவை பொறுத்தமட்டில் பித்அத் வாதிகளால், வழிகேடர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். சூஃபியாக்கள், ஜமாஅத் தப்லீக் போன்ற வழிகேடர்கள் இந்த இரவை கொண்டாடக்கூடியவர்களாக, இந்த இரவை சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த இரவை பொறுத்தமட்டில் அவர்கள் இந்த இரவிலே, இந்த நாளிலே நோன்பு நோட்கின்றார்கள். அந்த இரவிலே கியாமுல் லைலை தொழுகின்றார்கள். இவ்வாறான இபாதத்களை அவர்கள் இந்த இரவிலே மேற்கொள்கின்றார்கள். அதற்கு அவர்களிடம் கேட்டால் பல ஆதாரங்களை அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சுன்னாவிலிருந்து, ஹதீஸ்களிலிருந்து பல ஆதாரங்களை கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதனை நாங்கள் பார்த்தால், இந்த இரவை பொறுத்தமட்டில் மார்க்கம் முதலாவதாக அல் குர்ஆனிலோ அல்லாஹ்வோ அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களோ காட்டித்தராத ஒரு விடயம், எந்த விதமான அடிப்படையும் ஆதாரமும் இல்லாத ஒரு விடயம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை பொறுத்தமட்டில் பலகீனமான, எந்த விதமான அடிப்படையும் இல்லாத, அதே போன்று இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் அடிப்படையாக கொண்ட ஆதாரங்கள் தான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த விடயத்தை பொறுத்தமட்டில், இந்த பராஅத் எனப்படக்கூடிய இரவை பொறுத்தமட்டில் இஸ்லாத்துக்கும் அந்த இரவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மாறாக ஒரு பித்அத்தான, ஒரு தெளிவான, ஒரு நூதனமான ஒரு பித்அத்தான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் ஒரு காரியத்தை, ஒரு விடயத்தை செய்கின்றாரோ, லைஸ அலைஹி அம்ருனா, எங்களுடைய வழிகாட்டல் இல்லாமல், அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக யார் ஒருவர் ஒரு அமலை, ஒரு காரியத்தை செய்கின்றாரோ, ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். அதாவது அது ஒரு பித்அத்தான, நூதனமான ஒரு செயல் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பராஅத் எனப்படக்கூடிய இரவும் ஒரு பித்அத்தான ஒரு விடயம். இமாம் இப்னு பாஸ், இப்னு உஸைமீன் போன்ற பெரும் உலமாக்களிடம், அஹ்லுல் இல்மிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஷஅபானுடைய 15வது இரவிலே, 15வது நாளிலே நோன்பு நோட்பது, அந்த இரவை குறிப்பிட்டு அதனை இபாதத்களை கொண்டு அதனை சிறப்பிப்பது சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர்களும் இதற்குரிய பதிலாக இவைகள் பித்அத்தான, நூதனமான ஒரு விடயம், எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத விடயங்கள் என்றும், அதே போன்று அவர்கள் ஆதாரம் காட்டக்கூடிய ஹதீஸ்கள், ஆதாரங்கள் பலகீனமானவைகள், இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்பதாக இமாம் இப்னு பாஸ் போன்ற அஹ்லுல் இல்மிகள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பராஅத் எனப்படக்கூடிய இரவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு பித்அத்தான, ஒரு தெளிவான, நூதனமான ஒரு செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.